8 டெசிபிளுக்கு மேல பேசக்கூடாதான். இதை பார்த்துட்டு இருக்க டாக்டர்ஸ் யாராவது இருந்தா சும்மாவே ரீல்ஸ் போடுவீங்களா? எதுக்கும் ரீல்ஸ் போடுங்க. 8 டெசிபிளுக்கு மேல பேசக்கூடாதான். 8 டெசிபிள் மேல போயிடுச்சுன்னா தொண்டையில ஏதோ ஆபரேஷன் பண்ணுமா? அர்ஷத் கானோட வாய்ஸ் பிரச்சனை பற்றி ஒரு வீடியோ பார்த்துங்க. அதில் 8 டெசிபிளுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாய்ஸ் ஏதோ பிரச்சனை வந்துடும். அப்படி நம்ம சாதாரணமாக ப்ரீத்திங்கே 10 டெசிபிளுக்கு மேலே வரும். 30லிருந்து 65 டெசிபிள் வரைக்கும் சாதாரணமாக பேச்சுவார்த்தைகள் வருங்க. 80 டெசிபிள் சவுண்டுக்கு மேலே பேசக்கூடாது. அது ஒருவேளை 8ன்னு தப்பாக புரிஞ்சிருக்கலாம். 80 டெசிபிளுக்கு மேலே போனால் வாய்ஸ் பிரச்சனைகள் நிறைய வரும். வோக்கல் கோடில் ப்ளீடிங், உள்ள கட்டி மாதிரி வருது, சவுண்டு போகிறது எல்லாமே வரலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்? பொறுமையாக பேசணும், கம்மி வாய்ஸில் பேசணும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் மௌன விரதம் எடுத்தால் சவுண்டுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். பழைய காலத்தில் கச்சேரி நடத்துகிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு கச்சேரி முடிச்சு 2 வாரம் மௌன விரதம் எடுப்பாங்க. ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க சவுண்டாக பேச வேண்டி வரும். அதுக்கு சொல்யூஷனாக சவுண்ட் சிஸ்டம், பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆயுர்வேதாவில் சவுண்டு பிரச்சனைக்கு அதிமதுரம், திப்பலி கடிச்சு மின்னி சாப்பிட்டு குணப்படுத்திக்கலாம். மேலும் விவரங்களுக்கு எங்கள் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.